சம்பா ரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது. எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு வகையான நடவடிக்கைன்னு எனக்கு முடியாது. அவங்க எல்லாரும் அமைதியான தொண்டர்கள் தான், யாருமே இதுல வேறுபட்டவங்க கிடையாது. எல்லா பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினர்கள் தான். அதனால நான் என்ன நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவங்களையும் அனுமதிங்க, அவங்கள அனுமதிக்கலாம், நானும் போக மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், நீங்களே எங்களை வேன்ல ஏற்றிட்டு கூட அங்க விட்டாலும் சரி, நாங்க எங்க கார்ல வராம உங்க வேன்ல ஏற்றி கூட அங்க விட்டாலும் சரி. என்ன காரணத்துக்காக என்ன பண்ண போறோம்? ஐயா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணோமா? என்ன வந்து அலோவ் பண்ணி நான் வரவே மாட்டேன். என்னோட ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. எல்லாரையும் வர சொல்லி அதுக்கு பர்மிஷன் டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து எழும்பூரில் போராட்டத்தில் பாஜக ஈடுபட இருந்த நிலையில் தற்பொழுது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்கூட்டியே கைது செய்யப்பட்டிருக்காங்க. போலீசாருடன் வாக்குவாதமும் அங்கு ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்த்தோம். தொடர்ந்து தகவல்களை தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில 1000 கோடி அளவுல முறைகேடு நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில தமிழக பாஜக சார்பில் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராசன் மாடியில் இயங்கக்கூடிய டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவருமே எழும்பூர் பகுதியில வருகை தருமாறு மாநில தலைமையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல ஒவ்வொரு நிர்வாகிகளாக தற்போது முன்கூட்டியே கைது செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. இன்று காலையிலேயே மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வினோத் செல்வத்தை வீட்டு காவல்ல காவல்துறையினர் கைது செய்திருந்தாங்க. ட்ரிப்பு காவல்ல அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தின் முன்பு காலையிலேயே ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திற்கு பங்கேற்பதற்காக வீட்டில் இருந்து புறப்பட்ட போது காவல்துறையினர் அவரை கைது செய்திருக்கிறாங்க. தடுப்பு காவல்ல தற்போது சாலிகிராமத்தில் இயங்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்படி தடுப்பு காவல்ல வைக்கப்படும் போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொடர்ச்சியாக காவல்துறைக்கு எதிராக பல்வேறு கண்டன முழக்கங்களையும் எழுப்பியிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாம சாலிகிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அனைவரையும் விடுவிக்க வேண்டும் எனவும் ஜனநாயக முறைப்படி ஒரு போராட்டம் நடத்துவதற்கு கூட காவல்துறை அனுமதி மறுப்பது என்பது வெட்கக்கேடாக இருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை பாஜக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் பதிவு செய்திருக்கிறாங்க. சூழல் இவ்வாறாக இருக்க பாஜக நிர்வாகிகள் ஒவ்வொருவராக தொண்டர்கள் ஒவ்வொருவராக தற்போது ராஜரத்னம் மைதானம் எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தை நோக்கி திரண்டி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்படி திரண்டக்கூடிய பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருவரையும் காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய பணிகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தடுப்பு காவல்ல முன்கூட்டியே வைக்கப்படக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. பாஜக நிர்வாகிகள் பலர் தற்போது ஒவ்வொருவராக கைது செய்யப்படக்கூடிய சூழலே தொடர்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவர். சம்பா ரவை என்றாலே நம்மைல் மார்க் தான். 100% ரசாயனமற்றது. இந்திய உணவு பாதுகாப்புத்துறை தரச்சான்று பெற்றது.